எப்பயுமே மனிதர்களுக்கு வந்து சொசைட்டிக்குள்ள நடக்கிறதோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் பண்றது கேட்கறதுக்கோ சுவாரஸ்யமா தான் இருக்கும். யாரும் ஆக்சுவலாக எதுல இருந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இப்போ சமீபத்தில் வந்து கிட்னியை திருடி வித்துருக்காங்க. கரூர் மரணத்தில் இன்னைக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து தயாரிச்ச ஒரு மருந்து, ஒரு காஃப் சிரப்பு, இதே சித்த மருத்துவமாக இருந்துச்சுன்னா நேரம் ஐயோ சித்த மருத்துவத்தை நம்பி நீங்கள்லாம் போய் நாசமாக போய் செத்து போயிட்டீங்கம்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு காஃப் சிரப் டானிக் அலோபதி மருந்து தமிழகத்தில் உற்பத்தியான ஒரு மருந்து, அது சாப்பிட்டு ஒரு 20 குழந்தைகளுக்கு மேலே இறந்துருக்காங்க. லாக்அப் டெத்துகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தன் போலீஸ் விசாரிக்க கூட்டு போயிட்டு அங்கே போய் செத்து போனா எப்படி இருக்கும்? 2 காவல்துறை அதிகாரிகள் பக்கத்து மாநிலத்தை ஆந்திராவை சார்ந்த 2 பெண்கள் உள்ள வராங்க. பெற்ற தாயுடைய முன்னாலேயே ஒரு சின்ன பிள்ளைய வந்து கற்பழிச்சு காவல்துறை அதிகாரிகள். இத்தனை விஷயங்கள் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. சமூகத்தில் நடக்கிற அந்த ஆர்வம் என்பது இதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். நம்மளை சுற்றி நடக்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த பிக் பாஸ்ங்கிற ஒண்ணுக்காக குடும்பத்தை திவாகர் வந்து யாரை கட்டி பிடிச்சாரு, திவாகர் யாரோட சண்டை போட்டாரு, யார் 2